சற்றுமுன் வெளியான தகவல். மாதம் ரூபாய் 1200 தரும் அரசு. பெண்கள், முதியோர்கள் இத நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. உடனே இதில் சேருங்கள். அது என்னன்னு இங்கே பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஓவித்தியமாக முதியோர்கள், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1200 வரை வழங்குகிறது. அது என்னென்ன திட்டம் என்பது குறித்து இங்கே பார்ப்போம். நாட்டில் உள்ள பல தரப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் குறிப்பாக முதியவர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்காக மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. எனவே முதியவர்கள், பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள் ஓவித்தியம் பெற மத்திய அரசு சில திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்களுக்கு உதவுவதற்காக தேசிய சமூக உதவி திட்டத்தின் அதாவது NSAP கீழ் 5 வெவ்வேறு ஓய்வூதிய திட்டங்களை அரசு தொடங்கியுள்ளது. தேசிய சமூக உதவி திட்டம் என்பது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளுக்கு பொருந்தும் முழுமையாக மத்திய நிதியளிக்கப்பட்ட திட்டமாகும். இது கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் முதியோர்களுக்கு ஓய்வூதியம், கைம்பெண்களுக்கு ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி தேசிய கைம்பெண்கள் ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம், தேசிய குடும்ப நலத்திட்டம், அன்னபூர்ணா திட்டம் ஆகியவை மூலம் மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரை வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களை சேர்ந்த 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. 60 முதல் 79 வயது வரையிலானவர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 200 மற்றும் 80 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. ஆகையால் இந்திரா காந்தி தேசிய கைம்பெண்கள் திட்டத்தை பொறுத்தவரை கடுமையான அல்லது பல குறைபாடுகள் உள்ள 18 முதல் 79 வயதுடைய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தனிநபர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 300 வழங்கப்படுகிறது. 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் தமிழக அரசு ரூபாய் 1200 வழங்குகிறது. மத்திய அரசு தொகையை தாண்டி மீதமுள்ள தொகையை தமிழக அரசு வழங்குகிறது. இதனால் இந்த இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் திட்டத்தில் 18 முதல் 79 வயதுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதத்திற்கு ரூபாய் 300 வழங்கப்படுகிறது. 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. ஆகையால் தேசிய குடும்ப நல திட்டத்தை பொறுத்தவரை வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டும் நபர் 18 முதல் 59 வயது இருந்தால் மத்திய அரசிடமிருந்து ரூபாய் 20,000 மொத்த உதவித் தொகையாக வழங்கப்படுகிறது. ஆகையால் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு தகுதியுடையவர்களாகவும் ஓய்வூதியம் பெறாதவர்களாகவும் இருக்கும் மூத்த குடிமக்களுக்கு மாதந்தோறும் 10 கிலோ இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படும். ஆகையால் மேற்கண்ட திட்டங்களில்
விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் ஆன்லைனிலோ அல்லது சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு நேரில் சென்றோ விண்ணப்பிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க விரும்பினால் UMANG செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அந்த செயலியில் உங்களது மொபைலில் எண் உள்ளிட்டு ஓடிபி மூலம் லாகின் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் NSAP என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் அடிப்படை தகவலை நிரப்பி கட்டண முறையை தேர்ந்தெடுத்து புகைப்படத்தை பதிவேற்றி சமர்ப்பிக்கவும். மேற்கண்ட திட்டங்களுக்கு பயனாளிகள் கிராம பஞ்சாயத்து மற்றும் நகராட்சியால் அடையாளம் காணப்படுகிறார்கள். இந்த ஓவியங்கள் பெரும்பாலும் நேரடியாகவே வங்கி அல்லது தபால் நிலைய கணக்கிற்கு அனுப்பப்படுகின்றது. தேவைப்பட்டால் வீட்டிற்கு பணமாக டெலிவரி செய்யவும் அனுமதிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், தங்கம் வெள்ளி விலை நிலவரம் படி இங்கே பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டில் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலையானது ரூ. 11,300 உள்ளது. அதேபோல 8 கிராம் ஆபரண தங்கம் விலையானது 90,400க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை. தூய தங்கத்தின் விலையும் அப்படியே இருக்கிறது. 1 கிராம் தூய தங்கம் விலையானது ரூ. 12,327க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 8 கிராம் தங்கம் விலையானது ரூ. 98,616 இருக்கிறது. அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை ரூபாய் 11,300, மும்பையை பொறுத்தவரை 11,185, டெல்லியை பொறுத்தவரை ரூபாய் 11,200. வெள்ளி விலையை பொறுத்தவரையில் 1 கிராம் வெள்ளி ரூ. 165க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 1 கிலோ வெள்ளியின் விலை ரூ. 1,65,000 இருக்கிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதேபோல உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்க பார்த்துட்டு கண்டிப்பா செய்திகளை போடுறோம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.